ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஹீரோ டீம் கூட ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்க போகுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 3. ஸ்டார்டிங் சீனில் எல்லோரும் ராக் பேப்பர் சீசர் போட்டுட்ருக்காங்க. ஹீரோ வின் ஆயிடுறான். நான் சென்டர் ஃபார்வர்டாக இருக்கேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். மொத்தம் 3 மேட்ச் நடக்கும். அதில் நீங்கள் வின் பண்ணால் தான் உங்களால் டாப் 2 பிளேஸ்க்கு போக முடியும். டாப் 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் தூக்கிடுவோம். அதில் இருக்கிற ஹை ரேங்க் பிளேஸ் மட்டும் திருப்பி வருவாங்க. கோஹன் சொல்கிறான், இசைக்கு தான் நம்மளை வழி நடத்த போகிறான் அப்படின்னு சொல்கிறான். லோ ரேங்க் பிளேயர் நம்ம டீமை ஜெயிக்க வைப்பானான்னு சொல்லிட்டு இக்ராஸ் கேட்குறான். நீ அவனோட ரேங்க் கம்மி தான் சொல்லி எல்லோரும் அவனுக்கு கலாச்சிட்ருக்காங்க. நீ கோல் கீப்பராக இருக்கிறதுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ எல்லோரும் மேட்ச்சுக்கு போகிறாங்க. எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குன்னு நான் நினச்சிட்ருக்கிற நேரத்தில் டீம் எக்ஸ் வந்துடுறாங்க. கேமரா தான் இங்கே வந்து ரெஃப்ரியாக இருக்குது. ஹீரோ கிட்ட பாட்சாக கேட்குறான், என்ன இச்சாகி பயமா அப்படின்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மேட்ச் விளாட ஆரம்பிக்கிறான். ஹீரோ 3 பேர் சுற்று போட்டுடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ நின்று முழிச்சிட்ருக்கவும் நான் யார்கிட்ட பாஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கிற நேரத்தில் ரைச்சி வந்து பாலை பிடுங்கிடுறான். ஏன் நம்ம பிளானில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், நான் அதிக ஸ்கோர் பண்ணால் தான் நான் முன்னாடி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதே தான் எனக்குன்னு சொல்லிட்டு குனிகாமி பாலை பிடிங்கிட்டு போகிறான். இப்போ எல்லாருக்கும் டீமுக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் எனிமி டீம்லேயும் அதே சண்டை தான். எல்லோரும் கோல் போடுவேன், நான் தான் கோல் போடுவேன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஈகோ சொன்னால 0லேருந்து 1 மாற்றணும்னு, அது இப்போ தான் எனக்கு புரியுது. அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கவும் பாரோங்கிற ஒரு பிளேயர் வந்து பாலை வாங்கிக்கிட்டு என் குறுக்கில் நிற்காத நம்பர் 11 அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ எல்லாரையும் தாண்டி அவன் வேகமாக போய் ஒரு கோலையும் போட்டுடுறான். யார்ரா இவன் அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க டீமெல்லாம் ஜாலியாக கத்திகிட்ருக்காங்க. இதுதான் அந்த 0லேருந்து 1 மாற்றுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கான். கோலை தடுக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இக்ராசி கேட்கவும், நான் புதுசாக கோல் கீப்பராக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். விடுங்கன்னு சொல்லிட்டு கோகன் சொல்கிறான். ரைச்சியும் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை இப்படி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். டீமுக்குள்ளே சண்டை போடாதீங்கன்னு காகன் மாறும் சொல்கிறான். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து பாஸ் பண்ணி விளையாடலான்னு சொல்கிறான். அப்போ இக்ராஸ் வந்து பாலை பண்ணிக்கிட்டு போயிடுறான். நான் அதிகமாக ஸ்கோர் பண்ணால் தான் நான் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பெரியவன் மாதிரி போயிட்டுருக்கோம். அவன்கிட்டருந்து பாலை ஈஸியாக வாங்கிடுறாங்க. ரைச்சி கோவப்பட்டு முன்னாடி போகவும் எல்லோரும் கோஆர்டினேஷனாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளானை எல்லோரும் உடச்சி போட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து எல்லா டீமில் இருக்கிறவங்களும் பாரோவே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பாரோ தான் பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சுட்ருக்கோம். பாரோவே எல்லோரும் கோஆர்டினேஷன் பண்ணி வராங்க. அந்த நேரத்துலன்னு பார்த்து பாரோ வந்து பின்னாடி பாஸ் பண்ணிடுறான். ஹீரோ போச்சு அப்படின்னு நினைக்கவும் அதுக்குள்ளே எனிமி டீமும் இன்னொரு கோலும் போட்டுடுறாங்க. யார்ரா இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இக்ராசியை பிடிச்சி எல்லோரும் திட்டிகிட்ருக்காங்க. யாருன்னா அந்த நம்பர் 10 அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். அந்த 0லேருந்து 1 மாற்றுறது இதுதானா? முதல்ல பாரோ ஒரு கோலை போட்டவுடனே தான் அந்த டீமே ஒரு கோஆர்டினேஷனாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கவும், நம்மள 0லேருந்து 1 மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்ருக்கான். அதுக்குள்ளே எனிமி டீம் வந்து 4 மேட்ச்சுமே அடித்து 5 மேட்ச் அடித்து முடிச்சிடுறாங்க. இப்போ 0க்கு 5ன்னு போயிருக்கு. டைம் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. ஒரு கோலாவது நம்ம போடணும்னு சொல்லி பாட்சராக யோசிச்சுட்ருக்கான். அந்த டீமெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஐயோ எப்படி தான் கோல் போடுறதுன்னு தெரியாமல் ஹீரோ வந்து கதற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கான். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாட்சரா வந்து ஒரு கோலாவது அடிச்சுட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரோட தலைமை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஹீரோ வந்து தூரமாக போகிறான். நான் ஒரு லாங் ஷாட் அடிக்கிறேன்னு பாட்சரா சொல்கிறான். அதுமாரியே அவனும் லாங் ஷாட் அடிக்கிறான். ஹீரோவும் பாலை வாங்கிடுறான். கோல் போஸ்ட்டு கிட்ட நான் போயிட்டேன். இப்போ 1-on-1 தான், பெனால்ட்டி ஏரியாக்குள்ளேயே போயாச்சு அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கிறதுக்கு போனான். பாரோ வந்துடுறான் முன்னாடி. ஐயோ என்னால் கோலை ஸ்மெல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்ருக்கவும் பின்னாடி ரைச்சி குனிகாமியும் வந்துருக்காங்க என்கிட்ட பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ரைச்சிக்கிட்ட ஒரு ஆளும் இல்லை, குனிகாமிக்கிட்ட ஒரு ஆள் இருக்கான். பாரோ வேறு முன்னாடி வரான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குனிகாமிக்கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவனும் அவனோட லெஃப்ட் லெக்லேயே கிளிக் பண்ணி மேட்ச்சில் ஒரு கோலை போட்டுடுறான். அதுக்குள்ளே எப்படியோ டைமும் முடிஞ்சிருது. ரைச்சி வந்து கேட்குறான், ஏன் என்கிட்ட பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நானே தெரியாமல் பாஸ் பண்ணிட்டேன், நானே கோல் போடலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். கோஹன் சொல்கிறான், எப்படியோ கோல் போட்டாச்சுல்ல விடு அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு அவனதை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கவும், கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒழுங்காக நின்றுருக்காத டாங்கி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அவன்.
அந்த கேமரா சொல்லுது டீம் எக்ஸுக்கும் டீம் ஒய்க்கும் நடந்த மேட்ச்சில் டீம் எக்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்ட்டு. 0-1 மாத்திரம்னா இல்லை நான் இன்னும் பெரிய ஸ்ட்ரைக்கர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்ருக்கோம். அடுத்த மேட்ச்சில் நான் சென்டர் ஃபார்வர்டாக இருக்கேன்னு சொல்கிறேன். இச்சி சொல்கிறேன் நான் அதிகமாக ஸ்கோர் பண்ணால் தான் நான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டுருக்கான். ஹீரோ இன்னும் அதே நினச்சி குழம்பிட்டுருக்கான். நான் எப்படி பெரிய பிளேயர் ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். காய்ஸ் எல்லோரும் ஒழுங்காக கேளுங்கன்னு சொல்லிட்டு கோகன் வந்து நடக்கிற 5 மேட்ச்சில் நம்ம டாப் 2 பிளேஸ்க்காவது போயாகணும். 2 மேட்சாவது ட்ரா எடுத்தாகணும். அப்படின்னா நம்ம 2 மேட்ச் தோற்றுறோன்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யுவராசி கேட்குறான். இப்போ குனிகாமி சொல்கிறான் பாத்ரூம் இசாகி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி கோல் போட்டிருக்க முடியாதுன்னு சொல்கிறான். ரைட்ஸ் வந்து நீ கோல் போட்டுன்ற திமிரில் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த டேவோட பெஸ்ட்டு கோல்னால் அதுதான் நான் இசாகி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும் ஒழுங்காக துணியெல்லாம் நிற்காம துணியை போகிற அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. ஒரு சென்டர் ஃபார்வர்டே இல்லாத டீம் வச்சு நம்ம என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரன்ற ஒருத்தன் கேட்கவும் கைஸ் என்கிட்ட இந்த 0லேருந்து 1 மாத்திரம் தான் என்னென்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்காக முதல்ல நம்ம எல்லோரும் நான் தான் கோல் போடுவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோம். பாரா ஒரு கோல் போட்டோடனே தான் அவங்க டீம் எல்லாமே கார்டினேஷன் பண்ணி விளாட ஆரம்பித்தாங்க. அதுமாதிரி நம்மளும் ஸ்டார்டிங்கில் ஒரு கோல் போட்டோம். அப்போ தான் நம்மளை அந்த கோல் போட்டவரை நம்ம லீடர் எடுத்துகிட்டு நம்ம அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும். அப்போ நம்ம டீம் கான்சன்ட்ரேஷனாக விளையாட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இசைக்கு சொல்லவும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இது ஈகோவோட சவுண்ட் கேட்குது. ஈகோ வந்து என்ன சொல்கிறான்னா டீம் எக்ஸுக்கும் டீம் விக்கும் நடந்த மேட்ச்சில் டீம் வி ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் 0-8 அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆடின்னு சொல்லிட்டு யுவராசி நினைக்கவும் 0ன்றதை என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அது 0லேருந்து 1 மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரில. நம்ம ஜப்பான்லேயே ரொம்ப சூப்பரான கேம்னால் அது பேஸ்பால் தான். அதில் ரொம்ப அஃபென்ஸு டிஃபென்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஆனால் ஃபுட்பாலில் அது மாதிரி இல்லை. ஃபுட்பாலில் ஒரு பிளேயர் ஈஸியாக அவன் ஸ்கில்லை வச்சு கோல் போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்ருக்கோம். முதல்ல உங்கள் வெப்பனை நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு வெப்பன் இல்லைன்னா ஒரு பிளேயர் எதுக்கு இருக்கான்னு ஒரு சரித்திரமே இல்லை. முதல்ல ஸ்ட்ரைக்கர் தான் வந்தான். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. ஸ்ட்ரைக்கரால் மட்டும் தான் ஒரு கேமை எவால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டுருக்கான். உங்கள் வெப்பனை நீங்களே தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்தி சொல்லவும் இதோட இந்த எபிசோட முடிக்க போகிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து வெப்பன்னு சொல்கிறது வந்து கத்தி அருவா அது மாதிரி இல்லை. அவங்க வெப்பன்னு சொல்கிறது வந்து அவங்களோட ஸ்கில்ஸை தான் அவங்க வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாய், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.